எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேப் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, த அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபா சாப்டர் 2. எஸ், நம்ம சாப்டர் 1 முடிச்சாச்சு. அதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. நான் வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தானாக என்டர்டெயின் பண்ண தேடி வரும். ஓகேடா, நம்ம லாஸ்ட் பார்ட்டை பற்றி சும்மா ஒரு ஒன்லைன் மாதிரி பார்த்துட்டு டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிஞ்சிருக்கோன்னா, நம்ம ஜங்குக்கு, ஆரமு, யூங்கி, ஜின்னு, ஜேஹோப் இவங்க 5 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடும் வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பேலஸ்னே சொல்லலாம். அந்த பேலஸை சுற்றி பார்க்க போய் ஒரு லைப்ரரியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரியை அலசி ஆராயிறேன் அப்படின்ற பேரில் உள்ளே இருக்கிற ஒரு வினோதமான புக்கை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போய் அதை தேடி போகிறதுக்காக ஒரு லைப்ரரியன்ட்ட போய் அந்த லைப்ரரி நீங்கள் 2 பேர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யூங்கியையும் ஜேகேவையும் பற்றி சொல்லிட, இப்போ அவங்க 2 பேரும் ஒமேகாவை தேடி போயிட்டுருப்பாங்க. அந்த ஒரு அட்வென்ச்சரில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் அவங்களுக்கு தெரியணுன்னா வீடியோ போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம யூங்கி மேலே ஒரு பர்சன் இடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அதோடு நம்ம கட் பண்ணியிருந்தோம். இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்டா. இப்போது அப்படியே ஓப்பன் பண்ணால் நம்ம யூங்கி கீழே இருக்கார், தரையில் இருக்கார். அவருக்கு மேலே ஒரு பர்சன் அவரையும் பார்த்துட்டு அப்படியே மேலே படுத்திருக்காரு. 2 பேருக்கும் ஒரு அழகான ஒரு ஐ கான்டாக்ட் சொல்லலாம். அப்படி 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம யூங்கியோ அந்த பர்சனுடைய கண்ணு லிப்ஸுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி ரசிச்சிட்ருக்காரு. இப்போது அந்த பர்சனும் நம்ம யூங்கியோடைய கண்ணை அப்படியே அழகாக பார்த்துட்டே ஒரு ஐ கான்டாக்ட் அப்படி போயிட்டே இருக்குது. இவங்க 2 பேர் இப்படியே கீழே கிடக்க, இப்போ நம்ம ஜேஹோப்பு, டீ யூங்கி எழுந்துடுறோம், எழுந்துடுடா, என்னடா பண்ணுற, ஏஞ்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி டக்குன்னு ஏஞ்சி ஒரு ஓரமாக நின்றுக்க. இப்போது அந்த பர்சனும் எழுந்துருச்சு, அப்படியே ஓரமாக நின்றுக்கிறாரு. இப்போ அந்த பர்சனை நம்ம யூங்கி மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அந்த பர்சன் பார்க்க எப்படி இருக்காருன்னா, ஒரு க்ரேஷ் ஹேர், அந்த சில்வர் ஹேர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஹேர் கலரிங்கோட, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் பேண்ட் போட்டுட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போது அவர் கையில் ஒரு பேஸ்கெட்டும் வச்சுருக்காரு. இப்போ அந்த பர்சன் சாரி நான் பார்க்கல, உங்களை தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது அந்த பர்சனை நம்ம ஜேகே கவனிச்சிக்கிறாரு. அவர் கையில் கூடை வச்சுருக்கிறதையும் கவனிச்சிக்கிறாரு. அந்த கூடைக்குள்ளே ஆப்பிள்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ப்ரெட்டு, கொஞ்சம் ஃப்ளவர்ஸுன்னு சொல்லிட்டு என்னமோ தங்கியிருக்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான், ஒரு நிமிஷம், என்னாச்சு? இல்லை, நீங்கள் தான் தங்கியிருக்கியா? நான் எதுக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்? இல்லைப்பா, நீ கொஞ்சம் சொன்னா ஓடுறான் பாரு, ஐயோ சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தலையில் அடிச்சுக்க. என்னன்னு பார்த்தா அந்த பர்சன் நம்ம ஜேகே பேசிகிட்டு இருக்கும் போதே ஓட ட்ரை பண்ணியிருப்பார். இப்போ நம்ம யூங்கி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பர்சனுக்கு கிட்டே போயிட்டு அவருடைய கையை பிடிச்சி நிப்பாட்டினதும் அவர் கொஞ்சம் அப்படியே ஜம்ப் ஸ்கேரிஸ் சொல்லுவாங்கள்ல, லைட்டாக அப்படியே பயந்துடுவோம். இப்போ நம்ம யூங்கி, இரு பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நாங்கள் கிடையாது, நாங்கள் நல்ல பசங்க தான். என் பேர் யூங்கி, இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முக்கியமான இடத்த தேடி போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு வழி தெரியல. நீ ஏனோ பார்க்குறதுக்கு இங்கே தங்கியிருக்க மாதிரி இருக்கியா, அதனால தான் என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டான். உன்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? எங்களெல்லாம் பார்த்தா பாவமில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போது அந்த பையனும் நம்ம யூங்கியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஜேகேவெல்லாம் ஒருக்கா பார்த்துட்டு உடனே, ஓ அப்படியா, அப்போ என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம யூங்கியும் இதே ஒரு நிமிஷம் அப்படி ஓரமாக உட்காந்து பேசிட்டு போவோமே, இங்கே பாரு, நீ ஹெல்ப்புன்னு கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், நீ இன்னும் உட்காந்து பேசலான்னு தான் சொல்கிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வரதான் நான் போகிறேன். சரி போகலாம் டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அந்த பர்சன் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடியே நம்ம யூங்கி நடந்துட்டுருக்காரு. இப்போ இவங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்க, மிச்சம் இருக்க 4 பேர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நடந்துக்கிட்டு யூங்கியை பார்த்து அப்படி கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்காங்க. சவுண்டு வராமல் கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பர்சன் நம்ம யூங்கியோடைய ஃபிங்கர்ஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு நடந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. நம்ம யூங்கிக்கு அது வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அவரும் அந்த ஃபிங்கர்ஸை பிடிச்சிருக்கத பாருங்கடா அப்படின்ற மாதிரி காட்டி காட்டி அவரும் சவுண்டு போடாமல் லைட்டாக கலாய்ச்சி சிரிச்சுட்டு தான் வராரு. இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, செய்கையிலேயே பாடுற எவ்வளோ சின்னதாக இருக்குது பாடுற விரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்கா. இப்போது ஒரு வழியாக அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சன் நம்ம இவங்களோட கையை விட்டுட்டு ஒரு சின்னதாக இந்த வாசல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பாட்டி அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ளே ஓடுறான். இப்போது இவங்க எல்லாருமே பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி வா உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கேயும் கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாரு. இவங்க உள்ளே போக இப்போ அந்த பர்சனும் வாசலுக்கு போயிட்டு நின்றுக்கிட்டு, பாட்டி உள்ளே என்ன பண்ணுற, எவ்வளோ நேரமாக நான் கத்திட்டு இருக்கேன், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக நின்று கத்திகிட்டே இருக்காரு. இப்போ உள்ளேருந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க உள்ளேருந்து வெளியே வராங்க. இப்போது டேய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பர்சனுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிற நம்ம பசங்களை பார்த்துடும், அட டேய் பசங்களா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இவங்க எல்லாருமே ஐ பாட்டி பாட்டி இங்கே தான் தங்கியிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேலாம் அப்படியே அந்த பர்சனுக்கு முன்னாடி நடந்து போகும். அந்த பர்சனுக்கு ஒன்றும் புரியல, நின்றுச்சு இன்னும் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. பாட்டி பாட்டி என்ன கூட எனக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைடா நான் இளநீ பறிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஆப்பிள்ஸை பறக்கிறதுக்காகவும் போயிருந்தேன்னா அப்போ அந்த இடத்துல இவங்க எல்லாருமே பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ என்னன்னு பார்த்தா போன பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா நம்ம ஜங்குக்கு வந்து புக்கு பேலன்ஸ் இருக்கிற பேஜை வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டி தான் அது. ஆல்ஃபான்றது உங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டி தான் இங்கேயும் இருக்காங்க. இப்போ அந்த பாட்டி, வாங்கடா பசங்களா வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் எப்படி இங்கே தான் வருவீங்கன்றது எனக்கு தெரியும், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போ உடனே ஜேஹோப்பு, என்னது தெரியுமா பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும், ஆமாண்டா பின்ன இந்த புக்கை வச்சுட்டு இந்த இடத்த தாண்டாமல் அடுத்த சாப்டர் நீ எடுக்க போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது அந்த பர்சனுக்கு என்னது புக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகேவுடைய கையை பார்க்க, நம்ம ஜேகே கையில் த பேஸ்மெண்ட் ஆஃப் ஒமேகா அந்த புக்கு சாப்டர் 1 புக்கை வந்து அவர் கையில் வச்சிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஒயிட் ஐஸோட, ஐயோ ஆல்ஃபாவா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இப்போ யூங்கியை பார்க்க, யூங்கி பார்த்து ஆல்ரெடி ஸ்மைல் பண்ணிவிட்டு இவனே பார்த்துட்ருக்காரு. இப்போது அந்த பர்சன் அப்படியே ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு, பாட்டி இந்த பாஸ்கெட்டை பிடி நான் கிளம்புறேன், டே இருடா ஒரு நிமிஷம் இருடா, டேய் இல்லை பாட்டி நான் இன்னொரு நாள் வந்துக்கிறேன், இதை பிடி பத்திரமா இரு, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த விட்டே ஓடிடுறான் அவன். இப்போது அவன் ஓடுறத எல்லோரும் திரும்பி பார்த்துட்டே இருக்கா. இப்போ அந்த பாட்டி, டேய் சிவன் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போது உடனே தான் இப்போ தான் நம்ம யூங்கிக்கு அவருடைய பேரே தெரியுது. இப்போ அவருடைய மனசுக்குள்ளேயே அந்த பேரை திரும்ப ஒருக்கா அவரே சொல்லி பார்த்துக்கிறாரு, சிவன் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அந்த பாட்டி, ஐயோ இந்த பையனை வச்சுக்கிட்டு, சரி பசங்களா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளே கூப்பிட, இப்போது எல்லாருமே கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அப்படியே பாட்டி கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு, இப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் கொஞ்சம் நல்லா அந்த காட்டுக்குள்ளே அந்த கொஞ்சம் நேச்சரோட ரிலேட்டடாக அப்படி நிறைய இருக்குது. அந்த இடத்துல அப்படியே அந்த கார்டன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அப்படி நல்லா கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு நல்லா பேசிகிட்டே இருக்கா. இப்போ அந்த பாட்டி, டேய் சங்குக்கண்ணா நீ இங்கே வந்திருக்கேன்னா கண்டிப்பாக அந்த புக்கு முடிஞ்சிருக்குமே சாப்டர் 1. ஆமாம் பாட்டி முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன சாப்டர் 2 தேடிப்போ. ஆனால் எப்படி பாட்டி தேடுறது, எனக்கு இதுக்கப்புறம் ஒரு ஐடியாவுமே இல்லை. புக்கு முடியும் போதும்
இட் வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போட்டு முடிச்சிட்ருக்காங்க. அடுத்த புக்கை கண்டுபிடிக்க ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை பாட்டி. எப்படி பாட்டி கண்டுபிடிக்கிறது? டேய், நீ ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிட்ட, உன்கிட்ட தான் இருக்குது. இல்லை பாட்டி, நான் எதுவுமே கண்டுபிடிக்கல பாட்டி. ஏய், இந்த இவ்வளோ தூரம் நீ வந்திருக்கனா ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கிடச்சிது? இந்த காம்பஸ் தான் கிடச்சிது. எங்க அதை எடு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக்கும் அவருடைய பேக்குள்ளேருந்து அந்த காம்பஸ் எடுத்து கொடுக்குறாரு, நம்ம பாட்டிக்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அவங்களும் இதோ கிடச்சிருக்கு, இதை வச்சு தான் தேடணும். ஆனால் பாட்டி இதுக்கப்புறமேட்டு எப்படி போகணுன்றது எனக்கு தெரியல. ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பாட்டியுடைய கழுத்தில் ஒரு செயின் இருக்குடா. அந்த செயினில் டாலர் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன டாலர்னால் ஒரு குட்டி கீ, சாவி. ஓகேவா? இப்போது அந்த காம்பஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்பஸ்க்கு பின்னாடி ஒரு கீ ஹோல் இருக்குது. அந்த கீ ஹோல்குள்ளே அந்த பாட்டி கழுத்தில் போட்டிருக்க அந்த டாலர் சாவியை போட்டு திருக அது டப்புன்னு அழகாக அந்த கண்ணாடி வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் இல்லையா கண்ணாடி, அது லைட்டாக அப்படியே ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனதும் அதை கீழே மண் தரையில் வச்சுட்டு அதை ஒழுங்காக ஓப்பன் பண்ணிவிட, அதுக்குள்ளே ஒரு எறும்பு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு சீனில், அந்த எறும்பு இப்போ பொறுமையாக வெளியே வருது. இப்போ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, பாட்டி பாட்டி அதை வச்சு தான் கரெக்டாக வந்தேன், அதை எதுக்கு திறந்து விட்றீங்க? இருடா பொறு, இப்போ பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ பார்த்தா அந்த எறும்பு பொறுமையாக அதுக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த தரையில் அப்படியே மண் தரையில் நடந்து போயிட்டுருக்கா. இப்போது ஜங்குக்கும், பாட்டி பாட்டி அது போகுது பாட்டி, போகுதுன்னா அது பின்னாடி போ. பாட்டி என்ன சொல்கிறீங்க? போடா, உண்மையாக தான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிப்போ, அதுதான் சாப்டர் 2 புக்கு காட்டும் அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டி என்ன பாட்டி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜங்குக்கு அழகாக இந்த எறும்பு எங்கெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குத்த வச்சு உட்காந்து பார்த்துட்டு போயிட்டுருக்க. இப்போ அவருக்கு நம்ம யூங்கி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் கீழேயே பார்த்துட்டு போகிறத மிச்சம் இருக்க 3 பேரும் பார்த்து அப்படி சிரிச்சிட்ருக்காங்க, காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, அந்த எறும்பு அப்படியே நடந்து போயிட்டே இருக்க, ஆல்ரெடி அங்கே ஒரு எறும்பு கூட்டம் ஒன்று நடந்து போயிட்டுருக்குது லைனாக, அது கூட போய் இது ஜாயிண்ட் ஆகிடுது. இப்போது அதை பார்த்துட்டு, ஐயோ பாட்டி போச்சு, என்னடா ஆச்சு பாருங்க பாட்டி, அது கூட்டத்தோடு சேர்ந்துக்குச்சு. அச்சோ, அப்போ அந்த கூட்டத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. உடனே என்ன பாட்டி அதை பண்ணி இதை பண்ணுன்னு, சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே இப்போ நம்ம ஜங்குக்கும் இவங்கையும் சேர்ந்து அந்த எறும்பு கூட்டம் அந்த லைனை வந்து நேராக எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. இப்போ அதை பார்த்தா டைரெக்டாக ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு மரப்பொந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த எறும்பெல்லாம் போகுது. அதை பார்த்துட்டு பாட்டியை கூப்பிட, இப்போ அந்த பாட்டியும் கையில் ஒரு அந்த மண்வெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ அதை பார்த்துட்டு, என்னடா எங்கே போச்சு அப்படின்னு சொல்ல, இதோ இந்த பொந்துக்குள்ளே தான் போச்சு. அந்த பொந்துக்குள்ளே போச்சுன்னா இதோ இந்த இடத்துல இந்த மண்ணில் அப்படி வெட்டு பார்க்கலாம். என்னத்தை வெட்ட? பள்ளந்தோண்டுடா, அந்த புக்கோடைய ஹைட்டுக்கு பள்ளந்தோண்டு. அந்த புக்கோட ஹைட்டை அது 1.5 அடி தான் இருக்குது, போடு பள்ளந்தோடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த எறும்பு பொந்துக்கு ஆப்போசிட்டில் அந்த புக்கோடைய ஹைட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சு, சாரி 1.5 அடி. அந்த 1.5 அடிக்கு வந்து பள்ளந்தோட சொல்லுவோம். இப்போது அவரும் தோன்றாரு, உட்காந்து தோண்டிகிட்டே இருக்க, டொப்புன்னு ஒரு சத்தம் இடையில. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு மரக்கட்டை பாக்ஸ் இருந்தால் எப்படி சத்தம் கேட்கும், அந்தமாரி சத்தம் கேட்குது. இப்போ ஜங்கு போயிடச்சோட, ஐயோ புக்கு கெச்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்வெட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் கையை வச்சு நோண்டி அந்த பாக்ஸை வந்து வெளியே எடுத்து வைக்கிறாரு. வெளியே எடுத்து வச்சதும் புக்கு கிடச்சிச்சு போல் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணதும் அவ்வளோ ஸ்மைல் இருந்தது நம்ம ஜங்கு ஃபேஸில், அப்படியே ஸ்வைன் வாடி போயிடுது. என்னன்னு பார்த்தா உள்ள புக்கு இல்லை, அதுக்கு பதில் ஒரு சங்கு இருக்குது. சின்னதாக ஊதுனா சத்தம் வரா மாதிரி ஒரு சங்கு இருக்குது. அதை பார்த்துட்டு இதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, என்னது பாட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சங்குடா ஊது அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஏய், கேர்லெஸ்ஸாக இருந்து தான் உனக்கு நான் சங்கு கண்டுபிடிச்சி கொடுத்தேனா, ஊதுடாத
இந்த இடத்துல உனக்கு சங்கு எங்கேருந்து வருது, எங்கே இருக்குது பக்கத்தில் கடல் சங்கு வர்றதுக்கு இங்கே ஊது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது ஜங்குக்கும் அதை எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ஏர் ப்ளோ பண்ணி அப்படியே ஊதுறாரு. அதுலேருந்து கொஞ்சம் சத்தம் வந்ததும் காட்டுக்குள்ளேருந்து சலன்னு சவுண்டு. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே நம்ம ஜங்கு கழுத்தில் இருந்து ஒரு டாலர் ஒன்று கட்டியிருப்பார் பார்த்தீங்களா, ஒரு உல்ஃபு, அது அங்கே நிற்கிது. அதை பார்த்தது நம்ம ஜங்குக்கு தூக்கி வர போடுது. அவருக்கு என்னதான் அந்த உல்ஃப் அமைதியாக கீழ்ப்படிந்து இருந்திருந்தாலும் அது உல்ஃபு அவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ பயம் வந்துடுது. கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. எங்கடா கடிச்சு கிச்சிட போகுது, இப்படி ஸ்வைன் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அந்த பாட்டி அந்த உல்ஃப் இருக்கிற பக்கம் கையை நீட்ட அந்த பாட்டியோடைய கைக்கு கீழே அமைதியாக சல்ல பிள்ளையாட்டம் அந்த உல்ஃப் அமைதியாக உட்காந்துக்குது. அதை பார்த்ததும் இவங்க 5 பேர் வாயை பொழுந்துக்கிட்டு, பாட்டி நீ சாதா பாட்டி இல்லை, மகா பாட்டி, என்னம்மா ஹேண்டில் பண்ணுற பாட்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே யோசிச்சுட்ருக்க. இப்போது அந்த பாட்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் பாரு ஜங்கு, இந்த ஒமேகாவை கண்டுபிடிச்சி போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ஓகேவா? எல்லாத்துக்கும் மூளையை யூஸ் பண்ணணும். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமேட்டு நீங்கள் தான் போய்க்கணும். பட் இப்போ டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி நைட்டு நீ இந்த இடத்த விட்டு கால் வெளியே எடுத்து வச்சா சங்க பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பாட்டி சங்க பிடிப்பியா, நீ சங்க பிடினா என்ன ஆகும்? சங்கு உங்ககிட்ட இருக்க வரைக்கும் தான் இந்த உல்ஃப் உனக்கு கீழ்ப்படியும், அது இல்லைன்னா நீ காலி அப்படின்ட்டு அந்த பாட்டி அப்படியே ஜாலியாக பேசுகிற அவங்க பாட்டின அவங்க வீட்டுக்குள்ளே போய்ட அந்த உல்ஃபு இவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னும் நாய்க்குட்டி ஃபாலோ பண்ணுற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பாட்டிக்கிட்டே போயிடுது. இப்போ இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு, பாட்டி இங்கே இருக்க பாட்டியே இல்லை, வேறு எங்கேயோ இருக்க வேண்டிய பாட்டி இங்கே மாட்டிக்கிட்டு போகல, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போது அந்த டே அவ்வளோ அழகாக அந்த பாட்டி கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சமைக்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க, ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அப்படியே பாட்டிக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி அவங்களும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் டின்னர் சாப்பிட்றதுக்கு வெளியே ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் ஏற்றி வச்சுட்டு அதை சுற்றி உட்காந்து பாட்டியோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. இங்கே நம்ம யூங்கியை தவிர்த்து மற்ற எல்லாருமே அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியாக அவங்க பாட்டுன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்க. நம்ம யூங்கி மட்டும் அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் தனியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த பாட்டி யூங்கி கிட்டே உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு, ஏன் சுகமாக உட்காந்துட்ருக்கே நீ? இல்லை பாட்டி, நான் முன்னாடி அந்த புக்கோடைய டைட்டில் படித்தேன், என்னால் அதை படிக்க முடிஞ்சுது, நான் ஆல்ஃபான்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் ஆல்ஃபா இல்லையோன்னு தோணுது. ஆல்ஃபா இல்லாமல் தான் உன்னை ஜிமின் அப்படி பார்த்துட்டு இருந்தானா? ஜிமின் பார்த்தானா? யார்? ஓ ஆமாம், அவன் எப்போ என்ன பார்த்தான்? நான் அடிக்காதடா, உனக்கு அவனை பிடிச்சிருந்தது தானே? அது பாட்டி, அது சரி நீ அதையும் எதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காத, சரியா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கிக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக பேச. இப்போ உடனே யூங்கி, சரி பாட்டி அதை விடுங்க, ஜிமின் ஒமேகாவா? ஏன் கேட்குற நீ? இல்லை பாட்டி, என்னை பார்த்தான்னு சொன்னீங்களே, அதான். அவன் எல்லாரையும் தான் பார்ப்பான். என்னது, எல்லாரையும் யாராவது எதிர்க்கணுன்னா பார்க்க தானே செய்வாங்க, நான் கூட நீ பக்கத்தில் இருந்தேன்னா உன்னை பார்க்க தான், யாராவது எனக்கு எதிர்க்க இருந்தாலும் நான் பார்ப்பேன் தான், அதுமாரி எல்லாரையும் பார்க்குற மாதிரி அவன் பார்ப்பான், இதில் என்ன இருக்குது? பாட்டி விளையாடாதீங்க, நான் எதை பற்றி கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு புரியுது, உனக்கு என்ன கேள்விக்கெல்லாம் ஆன்சர் வேணுமோ அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சிக்கோ, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பாட்டி, போடா, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, வா தூங்கு, வா, சாப்பிட்டாச்சுல. பசங்களா விளையாண்டதெல்லாம் போதும், பாரு குழந்தைங்க மாரி விளையாடிட்டு இருக்குது, பார்த்து எருமை மாடு மாரி, வா இங்கே, வா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையுமே அவங்களுடைய பசங்க மாதிரியே ட்ரீட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அழகாக தூங்குறதுக்குலாம் இடம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே அங்கங்கே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. இப்போ அந்த டே அப்படியே முடியுதுடா, நைட் அப்படியே முடியுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க.
அவர் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சி எல்லாத்தையுமே ரெடிலாம் பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாகி அப்படியே உட்காந்துட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க படுத்துட்டு இருந்த ரூம்குள்ளேருந்து ஐயையோ ஜங்குக்கே அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா நம்ம யூங்கி தான் கத்துறாரு. போயிட்டு நம்ம ஜங்குக்கு, ஏன்டா என்னாச்சு? இல்லைடா, என்னால் இந்த புக்கை ரீட் பண்ண முடியுது. என்னது? ஆமாண்டா, இந்த புக்கை என்னால் ரீட் பண்ண முடியுது. டேய் அது முடிஞ்சிருச்சுடா, இப்போ நம்ம வேறு புக்கு தேடணும். இல்லைடா முடிஞ்சிருச்சு தான், ஆனால் என்னால் இப்போ ரீட் பண்ண முடியுது. ஐயோ மேபி நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணனால அது பவர் இழந்திருக்கலாம், என்னமோ தெரியலையே, ஆனால் நான் ரீட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறதுக்கு வெளியே போயிருந்தப்போ நம்ம யூங்கி தான் தூங்கி ஏஞ்சதும் அடுத்த செகண்ட் அந்த புக்கு எதிர்க்க இருக்கிறத பார்த்துட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம ஜங்குக்கு கையில் வச்சுருக்கும் போதே நம்ம யூங்கிக்கு வந்து அந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒன்றுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. லெட்டர்ஸ் எதுவுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது புக்குடைய அட்டையை தவிர. பட் இப்போது நம்ம யூங்கிக்கு உள்ளே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ண முடியுது. அந்தளவுக்கு அவருக்கு தெரியுது. இப்போது தெரிய வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆல்ஃபாஸ்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. இப்போது உள்ளே எழுதிக்கிறது எல்லாமே தெரியுது. இப்போ யூங்கி அந்த புக்கை கையிலே வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ ஜங்குக், டேய் எழுந்திரிடா, அந்த புக்கு நம்ம முடிச்சிட்டோம், இனி அடுத்த புக்கு தான் கண்டுபிடிக்கணும், எழுந்திரி, அடுத்துக்கு போகணுண்டா, டைம் ஆகுதுடா, டைம் வேஸ்ட் பண்ணாத, எழுந்திரி அப்படின்னு சொல்ல இப்போது இவருங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கிறதுல மற்ற பசங்க எல்லோரும் எழும்பி அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்கியும் அவருடைய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது இவங்க எல்லாருமே அவங்களுடைய காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க இப்போது அந்த வேலையும் முடிச்சுட இப்போது ஜேர்னிக்கு ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. இப்போது நம்ம பாட்டி வந்து ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ஸ்வெட்டர் பின்னுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாட்டி உட்காந்து அமைதியாக ஒரு ஸ்வெட்டர் பின்னிட்டுருக்காங்க. அவங்களுடைய சேருக்கு கீழே அந்த உல்ஃப் படுத்துருக்குது, தூங்கிட்டுருக்குது. அது நல்லா இப்போ இவங்க 5 பேருமே ஏஞ்சி ரெடியாகி பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு பாட்டிக்கு முன்னாடி போயிட்டு லைனாக நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த பாட்டி, என்னடா கண்ணுங்களா கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி நாங்கள் கிளம்பிட்டோம், உல்ஃபை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போது அந்த பாட்டி கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த உல்ஃபு அவங்களுடைய காலுக்கு கீழே தான் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கோம். இப்போது நம்ம ஜங்குக் தான் அந்த சங்கு எடுத்து லைட்டாக ஊத இப்போ அந்த உல்ஃபு டக்குன்னு ஏஞ்சி நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு நின்றுக்க. இப்போ அந்த பாட்டி, சரிடா பசங்களா பத்திரமா போங்க, இடையில கொஞ்சம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது, பத்திரமா இருங்க, சரியா, அலர்ட்டாக இருங்க, உல்ஃபை மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி இதை மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கலாம், அப்படி மிஸ் பண்ணாலும் மனசை தளர விடாமல் எப்படியாவது அங்கே போய் ரீச் ஆகிடுங்க, உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னதும் நம்ம ஜங்குக்கும் யூங்கிக்கும் ஒரு பெருமூச்சு மாதிரி அப்படியே விடுறாங்க. 2 பேருமே விட்டுட்டு, சரிங்க பாட்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்க இப்போ உடனே பாட்டி, டே பசங்களை ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இப்போது எல்லாருமே நின்றுடுறாங்க. இப்போ அந்த பாட்டி, இங்கே வாணி அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியை மட்டும் தனியாக கூப்பிட இப்போ யூங்கி பொறுமையாக போயிட்டு அந்த பாட்டிக்கு முன்னாடி அப்படி நீல் டவுன் போட்டு உட்காந்துக்கா. இப்போது நம்ம யூங்கி தான், சொல்லுங்கள் பாட்டி. இல்லைடா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன பாட்டி சொல்லுங்கள், என்ன உதவி? இல்லை இதை புடியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் ஒரு க்ளாத் மாதிரி இருக்குது உள்ளே இருக்குது. அதை யூங்கி பார்த்துட்டு, என்னது பாட்டி இது அப்படின்னு கேட்க இப்போ உடனே அந்த பாட்டி, இல்லைடா நேற்றுக்கு சிமன் வந்தான்ல, அவன் வந்ததுக்கு காரணமே இதுதான். அவன் ஸ்வெட்டர் வாங்கணுன்னு தான் என்கிட்ட வந்தானே, பட் அவன் வந்துட்டு கூடையை கொடுத்துட்டு போயிட்டான். எனக்காக இது மட்டும் அங்கே போனேன்னா அவன்கிட்ட கொடுத்துருவியா? பாட்டி நான் அங்கே போவேனானே தெரியல, என்கிட்ட நம்பி நீ அதெல்லாம் போயிடுவ, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போயிடுவ, நீ எனக்கு இந்த வேலையை மட்டும் பண்ண ப்ளீஸ் பாட்டி, பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல இப்போது நம்ம யூங்கி தான் அந்த கவருக்குள்ளே இருந்து அந்த ஸ்வெட்டரை முழுசாக எடுத்து வெளியே பார்க்க அது அந்த ஸ்வெட்டர் சைஸே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ப்ளஸ் ஸ்மெல் வந்து அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. அந்த ஸ்வெட்டர்லேருந்து வர ஸ்மெல் வந்து நம்ம யூங்கிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. அது கிட்டத்தட்ட இந்த சாண்டல்வுட்டுடைய ஸ்மெல், சந்தனக்கட்டை ஸ்மெல்லு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பாட்டிக்கிட்ட யூங்கி தான், பாட்டி என்ன ஸ்மெல் இது? அதுவாப்பா, அது சாண்டல்வுட்டு, நம்ம ஜிமின்து தான். ஜிமின்தா? புரியல எனக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா?
இது தெரியாமல நீங்கள் ஒமேகா இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க, டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கையும் கிட்ட கூப்பிட, இப்போ ஜங்குக்கும் நம்ம யூங்கி உட்காந்துட்ருக்கா மாதிரியே பக்கத்தில் அந்த பாட்டிக்கு ஆப்போசிட்டில் முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த பாட்டி சின்னதாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, டேய் இங்கே பாரு, ஒமேகான்றது சும்மா கிடையாது, ஓகேவா? ஒமேகான்றது ரொம்ப பியோர் ஹார்ட் உள்ளவங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சென்ட் உண்டு. சென்ட்டா? ஆமாம், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சென்ட் உண்டு. அதை பாடி சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஒன்ஸ் ஒமேகா ஆல்ஃபாவோட ஒன்றாயிட்டாங்கன்னா டேய் பேச விடு, ஒன்றா மீன்ஸ் உங்களுக்கே புரியும். ஒன்றாயிட்டாங்கன்னா அவங்களால அவங்க மெட்டோடைய சென்ட்டை சென்ஸ் பண்ண முடியும். அவங்களுடைய பயம் எல்லாமே அந்த சென்ஸ்லலாம் கலந்துருக்கும். ஒன்ஸ் நீ அவனோட மெட் ஆகிட்டனா, அவன் பயத்தில் இருந்தாலோ இல்லை ஹாப்பியாக இருந்தாலோ இல்லைனா அழுகையோட ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு எம்பாஸாக இருந்தாலோ உன்னால் அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஒமேகா மேலே இருக்கிற ஸ்மெல்லு அவனுடைய எமோஷனை குறிக்கும், ஓகேவா? அவன் மேலே இருக்க ஸ்மெல்லை என்றைக்கும் குறைச்சி விட போட்டுறாத. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்தும் அவனால் சென்ஸ் பண்ண முடியும். நீ எப்படி ஃபீல் பண்ணுற, உன்னுடைய ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குது, நீ சேடாக இருக்கியா ஹாப்பியாக இருக்கியா அப்படின்றது எல்லாத்தையும் அவனாலையும் ஃபீல் பண்ண முடியும், ஓகேவா? 2 பேர்கிட்டையும் எந்த விதமான சண்டை வம்பும் வராமல் பத்திரமா இருந்துக்கணும் நீங்கள் 2 பேரும், ஓகேவா? அப்படின்னு சொல்ல இப்போ 2 பேரும் புரிஞ்சும் புரியாத மாதிரி தலையை ஆட்டிக்க. இப்போ திரும்பியும் பாட்டி, இன்னொரு விஷயம், ஒமேகாஸ் ஹீட்டில் இருக்கும்போது எப்போவுமே பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம யூங்கி ஹீட்டா அப்படின்னா அப்படின்னு கேட்க, டேய் உண்மையிலே நீங்கள் 2 பேர் ஆல்ஃபா தானா? பாட்டி எங்களுக்கே இது தெரியாது, இப்போ தானே தெரியும். ஐயோ இந்த ஜென்ரேஷனை வச்சுக்கிட்டு, சரி சொல்கிறேன் கேளு, ஓகேவா? இப்போது நார்மல் ஹியூமன்ஸ் ஃபீமேல் ஹியூமன்ஸ்க்கு எப்படி மென்சுரேஷன் ஆகுதோ அதே மாதிரி ஒமேகாஸ்க்கு ஹீட் வரும். ஹீட்டுன்றது கிட்டத்தட்ட மென்சுரேஷன் மாதிரி தான். அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அப்போது உங்களுடைய சென்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். பெயின் ரெடியூஸ் ஆகும். அவங்களால ஒரு டே டு டே லைஃப்பை பண்ண முடியும். அது இல்லாமல் அவங்களால சுத்தமாக அந்த இடத்த விட்டு நகரக்கூட முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஓகேவா? ஸோ அவங்க ஹீட்டில் இருக்கும்போது எப்போவுமே கூட தான் இருக்கணும். இந்த விஷயம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய ஒமேகாஸ் மெச்சூர்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹீட் வரும். மேபி நீங்கள் மெட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இருக்கலாம், மெட் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இருக்கலாம். ஸோ அவங்க கூட ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா சீக்கிரமாக அவங்கள கண்டுபிடிச்சிடுங்க. இல்லைனா வேறு ஆல்ஃபாஸ் கொத்திட்டு போயிடுவானுங்கடா, அப்புறம் என்ன கேட்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாருமே ஐயோ பாட்டி என்ன பாட்டி இப்படிலாம் குண்டு தூக்கி போடுற, அப்படிலாம் கிடையாது, என்னுடைய ஒமேகா எனக்கு தான். ஆஹா, இதுலலாம் எந்த குறைச்சலும் கிடையாது. முதல்ல சீக்கிரமாக அவனை போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாரு, ஓடு அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஒரு சின்னதாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு எழுந்துச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. இப்போது இந்த இடத்துல சாப்டர் 2 ஜேர்னியை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இவங்க எல்லோரும் நடந்து போயிட்டே இருக்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இவங்களுக்கு முன்னாடி, இவங்க 5 பேருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லீட் எடுத்து அந்த உல்ஃப் தான் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்குது. இது போயிட்டே இருக்க இவங்க எல்லாருமே வந்து பின்னாடி அந்த உல்ஃபை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு நிறைய ஸ்மெல் பண்ணிவிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கரெக்டான இடத்துலலாம் திருப்ப இருக்க வேண்டிய இடத்துலலாம் திருப்பி அழகாக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிடுதுடா, டைம் ஆகிடுது, ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடுது. இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இவங்க நடந்து போயிட்டே இருக்க, இப்போது டக்குன்னு அந்த உல்ஃபு ஆப்போசிட்டில் வேறு யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படி கத்திட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஜங்குக்கிட்ட எதையோ சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் ஒத்து பார்க்க அவருக்கு சுருன்னு கோவம் ஏறுது. எங்கேருந்து தான் கோவம் வந்துச்சுன்னே தெரில நம்ம ஜங்குக்கு. அவன் எதிர்க்க இருக்கிறவன் அவன் பார்ட்னர்லேருந்து வந்துட்டுருக்கான். ஆனால் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. சர்ன்னு அந்த பேக்குகள் புக்கு எல்லாத்தையும் விசிறி அடிச்சுட்டு கழட்டி போட்டுட்டு ஓடி போயிட்டு அந்த
ஆப்போசிட்டில் வர பர்சனை போட்டு அப்படி அடிச்சிட்ருக்காரு. மூஞ்சி முகரை எல்லாத்தையும் பேத்தெடுத்துட்ருக்காரு. அவன் அங்கே முடியாமல் அப்படியே அடி வாங்கின்னு இருக்கான். அவனும் நம்ம ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா விடாமல் அவனும் அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக்கு கையிலலாம் கொஞ்சம் அடிபட்டுருது, குத்திடுறான் போட்டு. நம்ம ஜங்குக்கு சும்மா விடுவாரா, போட்டு மூஞ்சி முகரெல்லாம் பேத்தெடுத்துட்ருக்காரு. இவர் இங்கே அடிச்சிட்ருக்கா. பின்னாடி இருக்க 4 பேருக்கு எதுவுமே புரியல. ஏய் எதுக்குடா அடிக்கிறான், அவனை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் போயிட்டு நம்ம ஜங்குக்கை பிடிக்க ட்ரை பண்ண. இப்போ ஜங்குக்கு எங்கேருந்து தான் பவர் வந்ததுன்னே தெரியல. 4 பேர் சேர்ந்து பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் காட்டு மிராண்டி தனமாக போட்டு அடிச்சிட்ருக்காரு அந்த பர்சனை. இவரை அடிச்சிட்ருக்க அந்த உல்ஃபு நம்ம ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. அடி அப்படின்ற மாதிரி அந்த கீழே படுத்துட்ருக்க அடி வாங்கிட்டுருக்கவனை எந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கு நல்லா இடம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனை போட்டு நல்லா வாட்டி எடுத்துகிட்ருக்க நம்ம ஜங்குக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா அடி கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனாலேயும் முடியல, நம்ம ஜங்குக்கும் டயர்ட் ஆகிடுறாரு. இப்போது அப்படி நில குழஞ்சி போயிட்டு அவன் கீழே கிடக்க, இப்போ நம்ம ஜங்குக்கு டயர்டாகி பக்கத்தில் தரையில் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஏஞ்சி நிற்க. இப்போது பின்னாடி அவன் நைஃபு அந்த அடி வாங்கிட்டு இருந்தான் இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் பேக்கில் இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து நம்ம ஜங்குக்கு குத்துறதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான். அதை நம்ம யூங்கி, ஜே ஹோப்னு எல்லாருமே பார்த்துட்டு டேய் ஜங்குக் பின்னாடி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போது அவன் நம்ம ஜங்குக் பின்னாடி திரும்புறதுக்குள்ளாட அந்த கத்தி சஜக்குன்னு இறங்கிடுது. ஆனால் நம்ம ஜங்குக் மேலே இல்லை, அந்த உல்ஃப் மேலே. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் திரும்புறதுக்குள்ளாட அந்த உல்ஃப் போயிட்டு நம்ம ஜங்குக்கை காப்பாற்றுறதுக்காக அதோடைய உயிரை அதையே கொடுத்துருக்கோம். அந்த கத்தி குத்தை அந்த உல்ஃப் வாங்கியிருக்கோம். இது நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்னும் கோவம் ஏற. இப்போது அவ்வளோதான், அந்த ஆப்போசிட்டில் நின்றவனுக்கு உயிர் இல்லை கையில். அந்த கத்தியை அப்படியே விட்டுட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ பேக் கீழே விழுந்திருக்கும். அந்த பேக்கை அந்த இடத்துல விட்டுட்டு அந்த இடத்த விட்டே ஓட ட்ரை பண்ணுறான். இப்போ அந்த இடத்த விட்டு ஓடிட இப்போ நம்ம ஜங்குக் தான் தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சுட்டு அழுத்துட்ருக்காரு அந்த உல்ஃபை பார்த்து. அந்த உல்ஃப் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்திருந்தாலும் அந்த உல்ஃபை பார்க்க நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ரொம்ப பெருசாக அழகாக இருந்திருக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஜங்குக்கு. ஆனால் இப்போ இப்படி இவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டு அப்படியே அழுதுட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த உல்ஃபை அந்த இடத்துலையே கொஞ்சம் ஓரமாக கொண்டு போய் புதைச்சி வச்சிடுறாங்க. அந்த இடத்துலையே அழுதுகிட்டு கையெல்லாம் காலெல்லாம் மண்ணாகி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் கிட்ட யூங்கி ஷோல்டர் மேலே கையை வச்சுட்டு கீழே பக்கத்தில் உட்காந்துக்க. இப்போ யூங்கி தான் ஜங்குக் கிட்ட டேய் என்னடா ஆச்சு, எதுக்குடா அவனை போட்டு அப்படி அடித்த, இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கியா நீ? டேய் அவன் தாண்டா அது, யாருடா அவன் தான் அது? டேய் என் கனவுல சொன்னல என்னுடைய ஒமேகாவை யாரோ ஒருத்தன் துரத்துறான்ட்டு, அவன் தாண்டா அது. டேய் கனவுல வந்ததுக்கா போயிட்டு அவனை புரட்டி எடுத்துகிட்டு இருந்த? நான் எத்தனை வாட்டி சொல்வேன், அது எனக்கு கனவு மாதிரியே இல்லை, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுடா, அதனால தான் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. டேய் அதுக்குன்னு இப்படியா பண்ணுவேன்? அவன் கிட்டத்தட்ட விட்டுருந்தா செத்துருப்பான்டா. டேய் அவன் செத்துருப்பான், ஆனால் என்னுடைய உல்ஃப் செத்து போச்சுடா, அதுக்கு என்னடா பண்ணுறது இப்போது? ஜங்குக் நீயாவே இல்லை, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த தெரியுமா அவனை அடிக்கிறப்போ? எனக்கு என்னமோ தெரியலடா, அவனை பார்த்து தான் எனக்கு அவ்வளோ சுருன்னு கோவம் வந்துருச்சு. என் ஒமேகா அழுத சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு, அதனால தான் போட்டு அப்படி அடிச்சிட்டேன். சரி விடு, உனக்கு எங்கேயும் காயம்லாம் ஒன்றும் இல்லைண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நம்ம ஜங்குக்கை செக் பண்ண. அப்போ தான் அவர் பார்க்குறாரு நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது, அவன் அடித்தது லைட்டாக அப்படியே ரேஷஸ் மாதிரி ஆகிருக்கும். இப்போ இவங்க 2 பேர் எங்கள் பக்கம் நின்றுட்டுருக்கா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜே ஹோப்பை தான் காட்டுறாரு. அவர் பார்த்தா அந்த
அடி வாங்கினவன் கீழே அப்படி விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா அந்த பேக்கை போட்டு கிளறிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நாம்ஜுன்னு நம்ம உல்ஃப் மேலே குத்திருந்த அந்த கத்தி கீழே கடந்திருக்கோம். அதை நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் தண்ணியை வச்சு அந்த கத்தி கொஞ்சம் சுத்தம் பண்ணி அவங்களுடைய பேக்குள்ளே சொருகிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜேஹோப்பை பார்த்தா அவர் அந்த பேக்கை போட்டு நோண்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பேக்குக்குள்ளே ஒரு சில புக்ஸ் கிடக்குது. அந்த புக்ஸ் கூட சேர்த்து ஒரு சின்ன பாட்டில், கண்ணாடி பாட்டில் கிடைக்குது. இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே சென்ட் இருக்கும் இல்லையா, தண்ணி மாதிரி சென்ட்டு, அந்த சென்ட் லிக்விட் மாதிரி ஏதோ உள்ளே இருக்குது. அது கலரே வந்து சாண்டில் கலரில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜேஹோப் தான், டேய் இங்கே பாரேன், ஒரு சில புக்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்னு வந்து பாருங்களேன், கொஞ்சம் தேவையானதாக இருக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போ இவங்க 2 பேருக்கும் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போகிறாங்க. என்னென்னு பார்த்தா அதில் மொத்தம் 3 புக் இருக்குது. 3 புக்கில் ஒரு புக்கு இந்த புக்கு தான், த பேஸ்மெண்ட் ஆஃப் ஒமேகா சாப்டர் 2 புக்கு. அந்த புக்கில் ஒரு புக்காக இருக்குது. அந்த புக்கை நம்ம ஜங்குக் கையில் எடுத்ததும் வழக்கம் போல் அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து தானாக ஃபார்ம் ஆகிடுது. உள்ளே இருக்கிற கொஞ்சம் பேஜ் வந்து தானாக லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுது. அதை ரீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறார் நம்ம ஜங்குக்கு. கொஞ்ச நேரத்தில் அது உள்ளே வந்து அந்த சென்ட் பாட்டில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஜேஹோப் லைட்டாக அப்படியே மோந்து பார்க்க அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போது அந்த சென்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூங்கிட்ட காட்டுறாரு. இதை ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிட்ட காட்ட, இப்போ நம்ம யூங்கியும் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு, ஹே எதுங்கிறது எடுத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தோ இந்த பேக்குள்ளே தான் கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது அந்த சென்ட்டை அப்படியே வெடுக்குன்னு பிடிங்கிறாரு நம்ம யூங்கி. இது யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிங்கிறாரு. இப்போது நம்ம ஜேஹோப்பை, ஏண்டா உனக்கு மட்டும்ன்ற இவ்வளோ நல்லா இருக்குது, குட்ரா கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு, இது போட்டுக்கிறதுலாம் கிடையாது, போனி அதெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பிடுங்கி அதை அவர் பத்திரமா வச்சுக்கிறாரு, கைக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. இப்போது கொஞ்ச நேரம் அந்த புக்கை வந்து வச்சு லீட் பண்ணி இவங்க எல்லாருமே நடந்து போயிட்டே இருக்காங்கடா. கொஞ்சம் திருப்பம் வருது. அது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக அந்த கீ பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இவங்க எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. இதில் சண்டை வேற போட்டிருப்பாரா, இவரை பிடிக்க போய் இவங்களும் டயர்டாகிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு 5:30 போல் இருக்கும்டா, ஒரு மேடு மாதிரி இருக்குது, அந்த மேடு மேலே எல்லாருமே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு ஒரு அருவில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கிட்டுருக்கா. இப்போ நம்ம யூங்கி அந்த புக்கை சும்மா அப்படியே புரட்டி பார்த்துட்ருக்காரு. அவர் அப்படி புரட்டி பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் தண்ணி தாக எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் தண்ணியை எடுத்து குடிக்க, இப்போது அந்த தண்ணியை குடித்ததும் அவருடைய உதட்டில் இருந்து ஒரு 2-3 சொட்டு அப்படியே கீழே அந்த புக்குடைய பேஜஸ் மேலே கொஞ்சம் அப்படியே தெளித்து கீழே அப்படியே சொட்டிடுது. அந்த புக்குடைய காலி பேஜஸ் மேலே சொட்டிடுது. இப்போது அதை துடைக்கிறதுக்கு எதுனா துணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை தண்ணி குடிச்சிட்டு இருந்த அந்த பாட்டிலை ஓரமாக வச்சுட்டு அதை துடைக்கிறதுக்கு ஒரு துணி தேடுறாரு. பார்த்தா பக்கத்தில் நம்ம ஜங்குக்குடைய பேக்குக்கு மேலே ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி ஒரு துணி இருக்குது. அந்த துணியை எடுத்து அந்த தண்ணியை லைட்டாக அப்படியே தொடச்சி எடுக்க, அவர் துடைக்கிற இடத்துலலாம் லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம யூங்கிக்கு சுத்தமாக புரியல, இது எப்படி ஃபார்ம் ஆகுது. மேபி இந்த கர்ச்சீஃப் பட்டனாலையா, இல்லை அந்த தண்ணினாலையா, இல்லை இதில் இந்த கர்ச்சீஃபில் எதனா கலந்துருக்கா, இல்லை அந்த தண்ணியில் எதனா கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இப்போ டக்குன்னு கத்துறாரு, இந்த கர்ச்சீஃபில் யாராவது எதனா போட்டிங்களா, இல்லை இந்த தண்ணியில் எதனா கலந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ எல்லோரும் அமைதியாக, இல்லையே நாங்கள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜேஹோப் மட்டும் திருன்னு கொட்டை முழிச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம யூங்கிக்கு டவுட் வந்துடுது. போயிட்டு, என்ன பண்ண நீ இது 2த்துல என்ன பண்ண அப்படின்னா அப்படின்னு கேட்டதும், இப்போ நம்ம ஜேஹோப் தான், இல்லைடா தண்ணியிலலாம் ஒன்றும் பண்ணல. அப்போது கர்ச்சீஃபில் என்ன பண்ண, அது வந்து கர்ச்சீஃபில் அது நீ ஒரு சென்ட் ஒன்று எடுத்து வச்சியே. ஆமாம், நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, அதுதான் கர்ச்சீஃபில் மட்டும் கொஞ்சம் பூசிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே வைட் ஐஸோடு பார்த்து கேட்க, இப்போ ஜேஹோப்பும், சாரிடா நீ எனக்கு தரமாட்டேன்னு சொன்னியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா, அதனால தான்
கொஞ்சோண்டு எடுத்து பூசிக்கிட்டேன். அப்பப்போ மோந்து பார்த்துக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை ஸ்மெல் பண்ணால் கொஞ்சம் தலைவலி ரிலீஃபாக இருக்கா, அதனால தான்டா. ப்ளீஸ்டா, சாரிடா மன்னிச்சிடுற, திட்டாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம யூங்கியும் எதையோ மைண்டுக்குள்ளே இப்படி கால்குலேட் பண்ணிட்டு இப்படி எதையும் யோசிச்சுட்டு குடுக்குன்ட்டு அந்த புக்குக்கிட்ட ஓடுறாரு. புக்குக்கிட்ட போய்ட்டு டக்குன்னு அவருடைய பாக்கெட்டில் இருந்து அந்த சென்ட் பாட்டில் எடுத்து லைட்டாக அவருடைய கையில் அந்த சென்ட்டை வந்து லைட்டாக அவருடைய கையில் எடுத்து அந்த புக்குடைய காலி பேஜஸில் லைட்டாக தடவை பார்த்தா, இவர் கை வச்சு தடவுற இடத்துலலாம், அந்த சென்ட்டை வச்சு தடவுற இடத்துல ஃபுல்லாக லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போது ஜங்குக் கிட்ட இந்த விஷயத்தை எழுப்பி சொல்ல, இப்போ ஜங்குக்கு என்னது லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுதா, எப்பட்றா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்க கலக்கத்தில் பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கை ஒழுங்காக எழுப்பி உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. இதுமாரி தண்ணி குடித்தேன், சொட்டுச்சு, கர்ச்சீஃப் வச்சு தொடச்சேன், பார்த்தா இவன் தான் இதெல்லாம் தேய்ச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது அந்த லெட்டர்ஸ் வந்த பேஜை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட காமிக்கிறாரு. இப்போது ஒரு பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தா, போன பாட்டில் நம்ம ஜங்குக்கால் ரீட் பண்ண முடிஞ்சிருக்கோம், நம்ம யூங்கியால் ரீட் பண்ணிக்க முடிஞ்சிருக்காது. பட் இதில் நம்ம யூங்கியால் தான் ரீட் பண்ண முடியுது. நம்ம ஜங்குக்கால் இதுக்கப்புறமேட்டு உள்ள பேஜஸை ரீட் பண்ண முடியல. இது ஏன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆனதும் இப்போ நம்ம ஜங்குக் தான், டேய் என்னால் ரீட் பண்ண முடியலடா, என்ன இருக்குதுடா இதில், ஒன்றுமே எனக்கு தெரியல, என்னது ஒன்றும் தெரியலையா, டேய் கொட்டையாக எழுதியிருக்கானுங்கடா அப்படின்னு சொல்ல, இப்போ எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ நம்ம யூங்கிக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா இப்போ அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா அவர் ஆல்ஃபான்னு கன்ஃபார்ம்டு இல்லையா. ஸோ அவருக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட, இப்போது எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சு அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கடா. இப்போது சாப்டர் 1 மாதிரி அங்கங்கே பேஜஸ் விட்டு வரா மாதிரி இல்லாமல் இப்போ மொத்த பேஜுமே காலியாக தான் இருக்குது. நம்ம ஜங்குக் படிச்சுட்டு விட்டு வரைக்கும் மொத்த பேஜுமே காலியாக தான் இருக்குது. அங்கே உள்ள எல்லா பேஜஸ்லேயுமே நம்ம யூங்கி தான் அந்த சென்ட்டை கையில் இது பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் பை லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த புக்கில் பேஜெல்லாம் தேய்ச்சி கரெக்டாக அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத படித்து அங்கே உள்ள கீவேர்ட்ஸு, அந்த ட்ராயிங்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல ஒரு கல் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த புக்லேயும் கல் இருக்கும், அதை வச்சு இவங்க கரெக்டாக தான் போகிறாங்க அப்படின்றத கரெக்டாக லீட் பண்ணி அந்த இடத்துக்கு இப்போ 1 by 1 எல்லாருமே போயிட்டு இருக்க. இப்போது நல்லா போயிட்டுருந்த இவங்களுடைய ஜேர்னியில் ஒரு தடங்கள் வருது. என்னன்னு பார்த்தா, இவ்வளோ நேரம் நம்ம யூங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சென்ட்டு காலி ஆகிடுச்சு. அந்த புக்கில் அடுத்து உள்ள பேஜஸை படிக்கிறதுக்கு அந்த சென்ட் இல்லை. இப்போது என்ன பண்ணுறதுரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போது அவ்வளோ வெளிச்சமாக இருந்த அந்த ஒரு மேகம் டக்குன்னு இருள் சூடுது. இப்போ டக்குன்னு வெளிச்சமாக இருந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக இருட்டாகுது. இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நின்றுட்டுருக்க. இப்போ தான் நம்ம ஜின்னோடைய என்ட்ரி. இவ்வளோ நேரம் அமைதியாக பின்னாடி நம்ம நாம்ஜின் கூடயே நடந்து வந்துட்டு இருந்தவர் இப்போ அவர் லீட் எடுக்கிறாரு. நம்ம யூங்கி கையிலேருந்து அந்த புக்கை கையில் எடுத்துக்கிட்டு என் கையை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரை மிஸ் பண்ணாமல் நடந்து வாங்கடா அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாரும் என்னடா இவன் லீட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்ருக்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜின் ஒரு ஒமேகா. அவரால் ஒமேகாஸ் இருக்கிற இடத்த ஸ்மெல் பண்ண முடியும். இவர் ஆரம்பத்துலேயே அந்த புக்கை பார்த்துட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜின் கிட்டேருந்து வாங்கி தூக்கி விசிறி அடிச்சிருப்பார். ஏன்னா இது ஆல்ஃபாஸ் கையில் கிடச்சிச்சின்னா எங்கே ஒமேகாஸ் மாட்டிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக அதை வாங்கி தூக்கி எறிஞ்சிருப்பார். பட் அதை நம்ம ஜேகே பார்த்துட்ருப்பார். வேறு வழி இல்லாமல் ஜேகேவை அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விட்டுருப்பார். நம்ம ஜேகே அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு எல்லா கேள்வியும் கேட்குறப்ப இவர் கப்பு சிப்புன்னு அமைதியாக பின்னாடி தான் நின்றுப்பார். எதையுமே பேசியிருக்க மாட்டார். தான் ஒரு ஒமேகான்றது வெளியே காட்டாமல் இவர் பாட்டுன்னு அமைதியாக நின்றுப்பார். இந்த விஷயம் கூட நம்ம ஜேகேக்கும் யூங்கிக்கும் தெரியாமல்
அமைதியாக இவங்க கண்டுக்காமல் இவன் ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் நம்மளுடைய ஜின்னு ஒரு ஒமேகா. அவர் ஒரு ஒமேகான்றது தெரிஞ்சதும் எல்லாரும் வாயை பிளந்துடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜின் தான், எதுவும் பயப்படாதீங்க, என்னால் ஒமேகாஸ் இருக்கிற இடத்த ஸ்மெல் பண்ண முடியும், என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் 1 by 1 கைப்பிடிச்சு நிற்க வச்சுட்டு இவர் ஃபஸ்ட்டு லீடு எடுத்து நம்ம ஜங்குடைய கையை பட்டுன்னு அழகாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் நடந்து போயிட்டே இருக்கார். அந்த புக் நம்ம ஜின்னுடைய கையிலேயே தான் இருக்குது. இப்போ அவர் அப்படியே அமைதியாக அதை வச்சுட்டு இப்போ இவங்க எல்லாரையுமே லீட் பண்ணி கொண்டு போக கொஞ்ச நேரத்தில் அந்த இருள் அப்படியே கலைஞ்சு போயிடுது. பட் மணி இப்போ 7, நைட் 7 ஆகுது. பட் இப்போது அவங்களுக்கு இருள் இல்லை. என்னடா இது எல்லாம் ஆப்போசிட்டில் நடக்குதே அப்படின்னு பார்த்தா இப்போ இவங்க இருக்கிற இடம் ஒமேகாஸோட இடம். என்னன்னு பார்த்தா இவங்க இப்போ அந்த பேஸ்மெண்ட் ஆஃப் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வில்லேஜ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு இருக்கிற டைமென்ஷனும் நம்ம நார்மல் வேர்ல்டில் இருக்கிற டைமென்ஷனும் வேறுபடும். அதாவது நைட் டைம் ஹியூமன் சைடு இருந்துச்சுன்னா ஒமேகாஸ்க்கு அது பகல் டைமாக இருக்கும். பகல் டைம் ஒமேகாஸ்க்கு இருந்துச்சுன்னா அது நைட் டைமாக ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷன் மாறும். இது எதுக்காக அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறப்போ ஒமேகாஸ் பக்கம் வெளிச்சமாக இருக்கிறப்போ ஹியூமன்ஸ் தேடி வந்துடுவாங்க. ஸோ அதனால் ஹியூமன்ஸ்க்கு இருட்டாக இருக்கிறப்ப தான் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஹியூமன்ஸுக்கு இருட்டாக இருக்கிறப்போ ஒமேகாஸ்க்கு வெளிச்சம் வரும். அப்போ ஒமேகாஸ் வெளியே நடமாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியரியில் தான் இந்த ஒரு டைமென்ஷனே வச்சுருப்பாங்க. இந்த தியரி எல்லாமே நம்ம ஜின்னுக்கு தெரியும். இப்போ அவங்க வில்லேஜ்க்கு கிட்ட நெருங்கவும் அவங்களுக்கு இருள் சூழ்ந்தது எல்லாமே போய் இப்போ ஒரு வெளிச்சமாகிடுது. இப்போ நல்லா நடந்து போயிட்டு இருந்த இவங்களுடைய லைனில் ஒரு பிளாக். என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு நின்ன இடத்த விட்டு அசராமல் ஸ்ட்ரக்காகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ இவங்க எல்லாருமே டேய் என்னடா ஆச்சு, ஏன்னா டக்கு நின்றுட்டுருக்க, வாடா போகலன்னா கிட்ட நெருங்கிட்டோம்டா, என்னடா இந்த பாறை, என்னடா இந்த பாறை, என்ன பாறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் பார்க்குற பக்கம் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை பார்த்துட்டு அந்த கையை காட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இவங்க எதுவுமே புரியல இவங்களுக்கு. சரி என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி போட்டு உலுக்கி கேட்டுட்ருக்க இப்போ ஜங்குக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு ஃபஸ்ட்டு டே ஒரு கனவு மாதிரி வந்திருக்கும் இல்லையா, நம்ம ஜங்குக்குடைய ஒமேகாவை யாரோ துரத்துகிற மாதிரி. அப்போது அந்த ஒரு பிளேஸில் இருந்த ஒரு ஆல்ஃபாவை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த உல்ஃப் அடிக்கலாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். அவன் தப்பிச்சு ஓடிருப்பான். ஆக்சுவலி அந்த ஆல்ஃபா ரியலாக வந்துட்டான். அப்போது அவருடைய கனவில் அந்த ஒமேகாவை குத்திருப்பானுங்க கத்தியை வச்சு. அப்போது அது இந்த ராக், இந்த ஒரு பெரிய பாறை பக்கத்தில் தான் அது நடந்திருக்கும். இவன் உண்மையாக இருக்கான் அப்படின்னா அப்போ அந்த கத்தி குத்துனது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஒரு படபடப்பு, பயம் எல்லாம் ரத்தத்தில் இப்போ கலக்க ஆரம்பிக்குது. அவரால் இப்போ நார்மலாக இருக்க முடியல. அவருக்கு மூச்சு காற்று அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்குது. ஏன்னா அந்த ஆல்ஃபா ரியலாக வந்தான் இல்லையா, அவருடைய ஒமேகாவை குத்துனவன் ரியலாக வந்தான். ஸோ இப்போது அந்த ஒமேகாவை குத்துனவன் ரியலாக வந்துட்டான். அப்போது என்னுடைய ஒமேகாவை குத்துனானே, அப்போது ஒமேகாவும் உண்மையிலே குத்து வாங்கிட்டாங்களா, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் அவருக்கு இப்போ கை கால் ஓடாமல் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ இந்த விஷயத்த சொல்ல நம்ம யூங்கிக்கு ஒரு நிமிஷம் குழம்பிடுது. இந்த கனவையும் இதையும் ரியாலிட்டியும் ஒத்து வச்சு பார்க்குறப்போ அவருக்கே ஒரு நிமிஷம் குழம்பிடுது. இருந்தாலும் ஆல்ரெடி குழம்பி இருக்கவனுக்கு மண்டை குழப்பி விட்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி அப்படியே அமைதியாக லீட் பண்ணி, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவன் தான் தப்பிச்சு போயிட்டான்ல, சரி வீடு பரவாயில்ல, இப்போ நம்ம பார்த்துக்கலாம், அவங்க ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்தி அந்த வில்லேஜ்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போது அவங்க நினச்ச மாதிரி இந்த பேஸ்மெண்ட் ஆஃப் ஒமேகா வில்லேஜையும் இவங்க அடைஞ்சிடுறாங்க. இவங்க உள்ளே போனதும் அங்கே இருக்கிற
ப்ரீமெச்சூர்டு நல்ல மெச்சூர்டான ஒமேகாஸ்க்கெல்லாம் இவங்க ஆல்ஃபான்றது இவங்களுடைய சென்ட்டை வச்சு ஈஸியாக ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்றாங்க. இவங்க உள்ளே போன அடுத்த செகண்ட் அங்கே கிட்ட இருந்த எல்லா ஒமேகாஸும் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு பதுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க பதுங்க ஆரம்பிக்க அங்கே பாதுகாப்புக்குன்னு இருக்கிற ஆல்ஃபாஸ் எல்லாருமே இப்போ இவங்கள வழி மறைக்கிறாங்க. இந்த வில்லேஜ் கூட உள்ளே வரவிடாமல் வழி மறைக்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கிறது 3 பேர் என்னவோ ஆல்ஃபா ஒமேகாவாக இருந்தாலும் பட் மிச்சம் இருக்கிற 2 பேர் நம்ம ஆரம் ஜேஹோப் 2 பேருமே ஹியூமன்ஸ் அப்படின்றதுனால இப்போ இவங்க எல்லாருமே இல்லை வேண்டாம், நீங்கள் உள்ளே வர வேண்டாம், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாஸ் எல்லாருமே சண்டை போட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணேன். இப்போ அந்த இடத்துலையும் நம்ம ஜின்னு தான் முன்னாடி நின்றுக்கிட்டு, நான் ஒமேகா தான், நான் இத்தனை வருஷம் அவங்க கூட தான் இருந்தேன், அவனுங்க நல்ல பசங்க தான், அவனுங்க என் கூட தான் இருந்தானுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, அதுவும் இல்லாமல் அவன் என்னுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கை காட்ட இப்போ எல்லாருக்கும் வைட் ஐஸு. என்னன்னு பார்த்தா ஒரு ஹியூமனை எப்படி ஒரு ஒமேகா லவ் பண்ணாங்க, அதுவும் ஒன் சைடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. எல்லாரும் அப்படியே வைட் ஐஸோட ஆரம்பி ஜின்னு எப்படா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்க இப்போ ஆரம்பி எனக்கே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போது ஒமேகா சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஆல்ஃபாஸாக இருந்தாலும் சரி ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி இவங்க 5 பேரையுமே உள்ளே விடுறாங்க. இவங்க உள்ளே விட்டதும் முதல் வேலையாக அங்கே இருக்கிற அந்த தலைமைக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆல்ஃபாவோ இல்லை ஒமேகாவோ இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இவங்க 5 பேரையும் உட்கார வைக்க இப்போ 5 பேர்கிட்டையும் அவங்க கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக இங்கே வந்தீங்க, எதை வச்சு இங்கே வந்தீங்க, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வியாக கேட்க இவங்களும் மூச்சு முட்டை ஆன்சர் பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண சரி இவங்க நல்ல பசங்க தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட இப்போது நம்ம ஜங்குக் தான் என்னுடைய ஒமேகாவை நான் ஆல்ரெடி என்னுடைய ட்ரீமில் பார்த்துட்டேன், நான் அவங்கள போயிட்டு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ தாராளமாக கண்டுபிடிக்கலாமே, உன்னை யாருமே தடுக்க மாட்டாங்க, தாராளமாக 3 இடத்துலையும் தேடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்னது 3 இடமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போது அங்கே உட்காந்துட்ருக்கிற ஒரு ஆல்ஃபா, ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கிற ஒரு ஆல்ஃபா நம்ம ஜங்குக்கிட்ட, ஆமாப்பா தம்பி புக்கு 3ஆக பிரிச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒருத்தர் சொன்னார்ல, அப்போ நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலையா, புக்கு 3ஆக இருக்குன்னா இருக்கிற இடமும் 3, நீங்கள் இப்போ இருக்கிற இடம் 1, இன்னும் பேலன்ஸ் 2 இடம் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதுவும் இல்லாமல் நாங்கள் பிளட் வைஸ் ஒமேகாஸை பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ யாருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போ அங்கே உள்ள ஒரு ஒமேகாவே சொல்கிறாங்க, ஆமாப்பா நாங்கள் பிளட் வைஸ் ஒமேகாஸை பிரித்து வச்சுருக்கோம், அதாவது இங்கே மொத்தம் 3 வகையான ஒமேகாஸ் இருப்பாங்க, அதாவது ஒன்று விக்டரி பிளட், இன்னொன்று ராயல் பிளட், இன்னொன்று பியூர் பிளட். இவங்க 3 ஒமேகாஸுமே ஒவ்வொரு இடத்துல மாறி இருப்பாங்க. அவங்க அங்கே தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சா அவங்க மாறிக்கலாம், நாங்கள் அவங்கள ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க பிளட்குள்ளேயே நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய ஒமேகாவை நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, ஆனால் உங்களை பார்த்து அவங்க பயந்து ஓடினாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேலதிகாரிகள் எல்லாமே சொல்ல இப்போ இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் கேட்டுட்டு தலையாடிக்கிட்டு வெளியே வர இப்போ அவங்களுக்கு தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இடமும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜேஹோப்பு ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்ருக்க, பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்ருக்க இப்போ நம்ம யூங்கியும் ஜேகேவும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் அங்கே இருக்கிற ஒரு பால்கனிலே நின்றுக்கிட்டு இப்போது வில்லேஜ் வரைக்கும் வந்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்னு நினச்சா, ஆனால் எப்படிரா இந்த இடத்துல இன்னும் 3 பேர், இந்த இடமே இவ்வளோ பெருசாக இருக்குடா, எப்படிரா இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம வேறு வழி இல்லைடா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்,
அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டு பார்த்தியா, மொத்தம் 3 புக்கு, 2 புக்கு தான்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு புக்கு எங்கே இருக்குது? எதை வச்சுடா கண்டுபிடிக்கிறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்போ 2 பேருமே மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஜின்னு ஆல்ரெடி ஒரு ஒமேகா. அப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னொரு புக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை தேடிட்டு இவங்க 2 பேர் கிளம்ப, அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னை பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் கூட தனியாக இருக்கார். அவர் தனியாக ஒரு கார்டனில் இவங்க 2 பேர் உட்காந்துட்ருக்க, நம்ம ஆரம் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காரு, இவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ 2 பேரும் பேசிக்காமல் தரையவே பார்த்துட்டு அவ்வளோ அமைதியாக இருக்காங்க. அந்த அமைதியை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு தான், என்ன பேசவே மாட்டேன்? நான் என்ன பேசுகிறதுக்கு? ஒன்றும் இல்லையே. இல்லை, காலைல நடந்துச்சு, அதுவும் நானும் கேட்கணுன்னு நினச்சேன். என்ன திடீர்னு சொல்லிட்டேன்? திடீர்னுலாம் இல்லை, எனக்கு முன்னாடிலேருந்தே பிடிக்கும் ஒன்று. ஆனால் நான் தான் சொல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஓ, ஆனால் ஜின் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஆனால் நான் ஒமேகான்னு சொன்னால் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒமேகான்னு சொன்னால் நீ அதை நம்புவியா? அதுவும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் சத்தியமாக அது வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் அப்படியே விட்டேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நம்பவே இல்லை. நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும், நீங்கள் எல்லாருமே ஒமேகாஸ் தேடி வருவீங்கன்னு. ஆனால் நீங்கள் காட்டின இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு ஒமேகா மேலே ஒரு மரியாதை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு தைரியத்தில் நான் சொன்னேன், உனக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னு ஒரு மாதிரி பதட்டத்தோடையே நம்ம ஆரம்பிக்கிட்ட கேட்க, இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்காமல் நம்ம ஜின்னு அப்படியே பக்கத்துலேயே போயிட்டு அழகாக சைட் ஆக்ட் பண்ணிவிட்டு, எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆஸ் அ ஒமேகாவை நான் லவ் பண்ண போகிறேன், என்னுடைய லைஃப் பார்ட்னராக எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா எனக்கு இன்னும் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் லவ்வை அந்த நம்ம ஜின், அதாவது ஒரு ஒமேகா கிட்ட அவர் ஷேர் பண்ணுறாரு. இவங்க இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறத பின்னாடி கொட்டாய் விட்டுக்கிட்டு நம்ம ஜேஹோப் நின்றுட்டு, டேய் போதும்டா, கொசு கடிக்குதுடா, உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்க, இவன் எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்க, இப்போது நான் எங்கே கூப்பிட்டு வந்தேன், என் கூட ஓட்டின்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்லிட்டு, இப்போ இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்ருக்கா. இப்போ இவங்க 3 பேர் கூட நம்ம ஜேகேவும் யூங்கியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், ஜின் நீ ஒமேகான்றது எங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, நீ இனிமேட்டு எந்த விஷயத்தையும் எங்ககிட்டேருந்து மறைக்க தேவையில்ல, இந்த 3வது புக்கு எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜின்னு திரும்ப வச்சுக்கிட்டு, இது 3வது புக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்ட்ட வராத அப்படின்னு சொல்ல, இப்போது ப்ளீஸா, இவ்வளோ தூரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிலாம் போட்டு அடிலாம் வாங்கி என்னால் சுத்தமாக முடியலடா, ப்ளீஸா ப்ளீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிடா, அந்த புக் எங்கே இருக்குன்னு சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போட்டு நம்ம ஜின்னை போட்டு உலுக்கி கேட்டுட்ருக்க. இப்போ நம்ம ஜின்னும் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, முதல்ல நீ தேடு, உன்னுடைய ஒமேகா விக்டரி பிளட்டில் இருக்காங்களா தேடு, அப்படி இல்லைன்னா ராயல் பிளட்டுக்கு போகிறப்ப நான் உனக்கு தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம இருக்கிறது விக்டரி பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டா இந்த இடம் விக்டரி பிளட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம அவன் ஜின்னு நீ என்ன பிளட்டு அப்படின்னு கேட்க, நான் என்ன பிளட்டுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ண போகிற? இல்லை கொஞ்சம் சொல்ல, நான் ராயல் பிளட்டு. ராயலா? அப்போது உன்னுடைய பவர் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறியா ப்ளீஸ்? இங்கே பாரு, எனக்கு பவர்லாம் இல்லை. நீ ஒமேகா, அதுவும் இல்லாமல் ராயல் பிளட்டு அப்படின்றப்போ உனக்கு கண்டிப்பாக பவர் இருக்கணும்ல. எனக்கு பவர் இருக்கணும் தான், ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே சிட்டியில் இருந்துட்டேன், அதனால என்னுடைய பவர் எனக்கு இப்போ இருக்காது. நான் ஒன்ஸ் என் ஆல்ஃபா கூடயோ இல்லை என்னுடைய பார்ட்னர் கூடயோ மெட் பண்ணேன்னா எனக்கு மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னுடைய பவர்ஸ் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மற்றபடி என்கிட்ட என்னுடைய பவரை பற்றி கேட்காதீங்க. ஆனால் எனக்கு ராயலுடைய பவர் என்னன்னு தெரியும். அப்போ அதையாவது சொல்லு. இல்லை, நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். விக்டரி பிளட்டில் வந்து அதிகமாக ஃபீமேல்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது ஃபீமேல் ஒமேகாஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ராயல்லையும் பியோர் பிளட்லேயும் மட்டும்தான் அதில் மட்டும்தான் மேல் ஒமேகாஸும் இருப்பாங்க. மேல் ஒமேகாஸ் ஓகே, அதுக்கே அப்படி பிடிச்சிருக்குற? இல்லை, மேல் ஒமேகாஸால் அவங்களால என்னன்னு சொல்கிறா, இழுக்காதடா. அவங்களால சைல்ட் பர்த் கொடுக்க முடியும். என்னது? ஆமாம், அவங்களால குழந்தை பெற்று கொடுக்க முடியும். ஏய், என்னடா சொல்கிற? உண்மையாவா? ஆமாம் ஆமாம். இப்போ எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை, நீயும் ராயல்ல, அப்போ உன்னால் பய முடியா? வேலை இல்லை பாரு, வா தூங்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு ஏஞ்சி ஓடிற. இப்போ எல்லாரும் ஆரம்பம் போட்டு குலுக்கி டேய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கேன். இப்போது டேய் நானும் தூங்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஏஞ்சி ஓடிடுறாரு. இப்போ எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்கடா. இப்போது அப்படியே அன்றைக்கி நைட் கழியுது, மார்னிங் ஆகுது. இப்போ எல்லாருமே தூங்கி ஏஞ்சிட்டு அவங்களுடைய காலை கடன்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஓகே, நான் இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். கரெக்டாக 1 hour ஆயிருக்கு. ஓகே, நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக சொல்லியிருந்தேன்னா மேபி சாரி, ஏன்னா உங்களுக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லியிருப்பேன். ஓகேடா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.